மேலும் பல்வேறு செய்திகளை விரைவு செய்தி தொகுப்புகளாக பார்க்கலாம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இதுவரை நடத்தி முடிக்கப்படாத பாடங்களிலிருந்து கேள்விகள் இடம்பெறாது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் முதன்மை கல்வி அலுவலர்களுடன் நடைபெற்ற ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு தமிழக அரசு அமைத்துள்ள குழுவில் சிறந்த வல்லுநர்கள் உள்ளதால் மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக தமிழகத்தின் மாநில கல்விக் கொள்கை விளங்கும் என்று தெரிவித்தார். ரிவிஷன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பார்ட்டாக தான் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 யூனிட் கவர் பண்ணி அந்த 4 யூனிட் உள்ளது தான் அந்த ரிவிஷன். செகண்ட் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் மிச்சம் இருக்க 3 தான். இப்படி தான் 10th 11th இப்படி தான் பண்ணியிருக்கோம். எதெல்லாம் நீங்கள் கவர் பண்ண முடியலையோ கண்டிப்பாக கவர் பண்ணாத கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறது தான் நியாயமானது. கண்டிப்பாக நான் கருத்து போகிறேன். கரூர் மாவட்டத்தில் புதிய சாலை அமைத்ததாக கூறி திமுகவைச் சேர்ந்த ஒப்பந்ததாரர் ஒருவர் 3 கோடி ரூபாயை முறைகேடு செய்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக மாவட்ட வருவாய் அலுவலரிடம் புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை எனவும் இதே நிலை தொடர்ந்தால் ராஜினாமா செய்யவும் தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இதற்கு தீர்வு கிடைக்காவிட்டால் உண்ணாவிரதத்தில் ஈடுபட உள்ளதாகவும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் எச்சரிக்கை விடுத்தார். அந்த கம்பெனி தேசிய நெடுஞ்சாலையில் வேலை செய்யாமலேயே பணம் எடுத்ததாக தகவல் அது சம்பந்தமாக பத்திரிகையாளர்கள் எல்லாம் நேரில் அழைத்து சென்று அந்த சாலைகளை பார்வையிட்டு அது சம்பந்தமான மனுவை மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே கொடுக்க வந்தோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் இல்லை, மாவட்ட வருவாய் அலுவலரிடத்திலே கொடுத்திருக்கிறோம். கூட்டுறவு சங்கங்களில் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கூட்டுறவு நியாய விலைக் கடைகளில் அரிசி கடத்தலில் ஈடுபடுதல், பணியாளர்களை மிரட்டி பணம் வசூலித்தல், பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்தல் உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபடும் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக புகார் அளிக்க விரும்புவோர் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் தனி வாட்ஸ்அப் புகார் எண்ணான 9884000845 புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊர்வலமாக சென்றபோது நிலை தடுமாறி சாய்ந்த கோயில் தேரை பக்தர்கள் உடனடியாக தூக்கி நிலை நிறுத்தும் மெய் சிலிர்க்க வைக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பாகலூர் கோட்டை மாரியம்மன் கோவிலில் திருத்தேர் உற்சவம் 450 ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கொரோனா காரணமாக 2 ஆண்டுகளுக்கு பின் நடந்த தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்துச் சென்றனர். அப்போது தேர்பேட்டை வீதியில் நிலை தடுமாறிய தேர் ஒருபுறமாக சாய்ந்தது. இதனை கண்டு பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் சில நொடிகளில் அந்த தேரை தூக்கி நிலைநிறுத்தும் மெய் சிலிர்க்க வைக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. சொத்து வரி உயர்வை கண்டித்தும் வரி உயர்வை ரத்து செய்ய கோரியும் தமிழக பாஜக சார்பில் நாளை மறுதினம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும், சென்னையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன், வி.பி. துரைசாமி, கராத்தே தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உட்கட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடாது என பாஜக நிர்வாகி ஒருவரை அதே கட்சியினர் தாக்கும் சிசிடிவி காட்சி வைரலாகி வருகிறது. கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த பாஜக நெசவாளர் பிரிவு மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் கடந்த 30ஆம் தேதி தனது போட்டோ ஸ்டுடியோவுக்கு வந்த பாஜக நிர்வாகிகள் கார்த்திக், முத்துக்குட்டி மற்றும் சிலர் தன்னை உட்கட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடாது என மிரட்டியதாகவும் அதற்கு சம்மதிக்காததால் தன் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தாக்குதல் தொடர்பாக தனது கடையில் பதிவான சிசிடிவி காட்சிகளை போலீசாரிடம் வழங்கியுள்ளார். இதையடுத்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வரும் நிலையில் சம்பவத்தின் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது.
சொத்து வரி உயர்வை எதிர்த்து போராடும் அதிமுகவினர் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து போராட்டம் நடத்தாதது ஏன் என்று மதிமுக தலைமை கழக செயலாளர் துரை வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் முந்தைய அதிமுக அரசை காட்டிலும் திமுக அரசின் செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளதாக தெரிவித்தார். சொத்து வரி உயர்வு குறித்து முதலமைச்சரிடம் மதிமுக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும், நடுத்தர மக்களை பாதிக்கும் சொத்து வரி உயர்வு விவகாரத்தில் மு.க.ஸ்டாலின் விரைவில் நல்ல முடிவெடுப்பார் என்றும் துரை வைகோ தெரிவித்தார். அதிமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், அடிப்படை தேவைகள், உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள், இது இவ்வளவு தூரம் கூடியிருக்கே, இதுக்கு எங்க ஆர்ப்பாட்டம் வச்சாங்க? நான் கேட்கிறேன். நான் நீங்க ஒரு எதிர்க்கட்சியா அதுக்கு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்லலாம், ஆர்ப்பாட்டம் வைங்க, தப்பே கிடையாது. ஜனநாயக நாட்டில் அவசியம். புதுச்சேரியில் மத்திய சிறை கைதிகளின் மன அழுத்தத்தை குறைப்பதற்காக நடன பயிற்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிறைவாசிகளை நல்வழிப்படுத்துவதற்காக புதுச்சேரி சிறைத்துறை ஐஜி ரன்தீப் சிங் சாகர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் காலாப்பட்டு மத்திய சிறையில் உள்ள 244 கைதிகளின் மன அழுத்தத்தை போக்குவதற்காக அவர் நடன பயிற்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளார். இதற்காக நடன ஆசிரியை கிருத்திகா என்பவர் நியமிக்கப்பட்டு நாள்தோறும் காலை வேளைகளில் நடன பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதனால் சிறைவாசிகளின் உடல் மற்றும் மனம் கட்டுப்பாட்டில் இருப்பதுடன் அவர்கள் மகிழ்ச்சியாகவும் உள்ளதாக சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சென்னையிலிருந்து ராணிப்பேட்டைக்கு பெட்ரோல் மற்றும் டீசல் ஏற்றிச் சென்ற லாரி விபத்துக்குள்ளானதில் 20,000 லிட்டர் பெட்ரோல், டீசல் சாலையில் கொட்டி வீணாகின. ராணிப்பேட்டை மாவட்டம் கொண்டாபுரம் என்ற பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி குறுக்கே வந்த பசுமாடுகள் மீது மோதி கவிழ்ந்தது. இதையடுத்து லாரியில் இருந்த 20,000 லிட்டர் பெட்ரோல் மற்றும் டீசல் வெளியேறியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் லாரியின் மீது ரசாயன நுரை கலவையை பீச்சி அடித்து தீ ஏற்படாமல் தடுத்தனர். இந்த விபத்தால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் லாரியின் அடியில் சிக்கிய பசுமாடு பரிதாபமாக உயிரிழந்தது. கோயில் சுவற்றில் துளையிட்டு உள்ளே சென்ற திருடன் அம்மன் நகைகளுடன் திரும்பும்போது துளையில் சிக்கிக் கொண்ட சம்பவம் ஆந்திர மாநிலத்தில் நிகழ்ந்துள்ளது. திருப்பதி அருகே ஜாடுபுடி என்ற கிராமத்தில் எல்லம்மா கோயில் உள்ளது. இந்த கோயிலின் சுவற்றில் துளையிட்ட பாப்பாராவ் என்பவர் அதன் வழியாக கோயிலுக்குள் புகுந்து அம்மன் நகைகளை திருடியுள்ளார். பின்னர் அதே துளை வழியாக வெளியே வந்தபோது அதில் சிக்கிக் கொள்ளவே பாப்பாராவின் பாதி உடல் கோயிலுக்குள்ளேயும் மீதி வெளியிலும் என இருந்துள்ளது. இதை கவனித்த கிராம மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கவே விரைந்து வந்த அவர்கள் பாப்பாராவை கைது செய்து அழைத்துச் சென்றனர். வழக்கை முடித்து வைப்பதற்காக 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய கன்னியாகுமரி மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பியை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். நாகர்கோவிலைச் சேர்ந்த டெக்ஸ்டைல் அதிபர் சிவகுரு குற்றாலம் தனக்கும் வேறு ஒருவருக்கும் இடையே நிலம் தொடர்பான பிரச்சனையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை முடித்து வைக்குமாறு குற்றப்பிரிவு டிஎஸ்பி தங்கவேலுவை அணுகியுள்ளார். இதற்கு டிஎஸ்பி 5 லட்சம் ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் ஆலோசனையின் பேரில் லஞ்ச பணத்தை டிஎஸ்பி தங்கவேலுவிடம் சிவகுரு குற்றாலம் கொடுக்கும்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய ராணுவ தலைமை தளபதி எம் நரவனே அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்தித்து இருதரப்பு பாதுகாப்பு உறவு குறித்து ஆலோசனை நடத்தினார். ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் எம் நரவனே 3 நாள் பயணமாக சிங்கப்பூருக்கு நேற்று முன்தினம் சென்றார். பயணத்தின் 2ஆம் நாளான நேற்று அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யங் ஹென்னை சந்தித்து பிராந்திய அரசியல் நிலவரம், இருதரப்பு பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது ஆகியவை குறித்து விரிவான ஆலோசனை நடத்தினார். இந்தியா சிங்கப்பூர் இடையிலான வலுவான மற்றும் நீண்டகால பாதுகாப்பு உறவு இந்த சந்திப்பின் மூலம் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ராணுவ தலைமை தளபதி எம் நரவனேவுக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு குறித்த வீடியோவையும் வெளியிட்டுள்ளது.
ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கங்குவார் திருவிழாவையொட்டி பாரம்பரிய நடன நிகழ்ச்சி களை கட்டியுள்ளது. கடந்த 3ஆம் தேதி தொடங்கிய இந்த விழா 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதையொட்டி மாநில பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக சுற்றுலாத்துறை சார்பில் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜெய்ப்பூரில் பெண் நடன கலைஞர்களின் நடன நிகழ்ச்சிகள், பாரம்பரிய இசை கலைஞர்களின் கச்சேரிகள் களை கட்டி வருகின்றன. இதேபோன்று யானை சவாரி, குதிரை நடனம், தீப்பந்தத்தை ஏந்தியபடி ஒட்டகம் நடனமாடுவது போன்றவை உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஜியோ, பிபி மற்றும் டிவிஎஸ் நிறுவனங்கள் இணைந்து எலக்ட்ரிக் இருசக்கர மற்றும் 3 சக்கர வாகனங்களை சார்ஜிங் செய்வதற்கான உள்கட்டமைப்பு வசதியை உருவாக்க முடிவு செய்துள்ளன. இதன் மூலம் டிவிஎஸ் நிறுவன வாடிக்கையாளர்கள் ஜியோ, பிபியின் சார்ஜிங் கட்டமைப்புகளை பயன்படுத்த முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாடிக்கையாளர்களுக்கு பரந்த மற்றும் நம்பகமான சார்ஜிங் உள்கட்டமைப்பை வழங்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜியோ, பிபி அதன் மின்சார வாகனங்கள், சார்ஜிங் மற்றும் பேட்டரிகளை மாற்றுவதற்கான ஸ்வாப்பிங் நிலையங்களை ஜியோ பிபி பல்ஸ் என்ற பிராண்டின் கீழ் இயங்கி வரும் நிலையில் ஜியோ பிபி செயலி மூலம் வாடிக்கையாளர்கள் அருகில் உள்ள நிலையங்களை எளிதாக கண்டுபிடித்து தங்களது மின்சார வாகனங்களை சார்ஜ் செய்து கொள்ளலாம் என்று இரு நிறுவனங்களும் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண் குழந்தை பிறந்ததை கொண்டாடும் விதமாக மகாராஷ்டிராவில் தம்பதியர் தங்களது குழந்தையை ஹெலிகாப்டரில் அழைத்துச் சென்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புனே மாவட்டம் ஷெல்காவோன் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் விஷால் ஜரேகரின் மனைவிக்கு கடந்த ஜனவரி 22ஆம் தேதி அழகான பெண் குழந்தை பிறந்துள்ளது. பிரசவத்திற்கு பிறகு விஷால் ஜரேகரின் மனைவி போஷாரி பகுதியில் உள்ள அவரது தாய் வீட்டில் வசித்து வந்தார். இந்நிலையில் தங்களது குடும்பத்தில் முதன்முறையாக பெண் குழந்தை பிறந்ததை கொண்டாடும் விதமாக 1 லட்சம் ரூபாய்க்கு ஹெலிகாப்டரை வாடகைக்கு எடுத்து குழந்தையை போசாரியில் இருந்து ஷெல்காவோனில் உள்ள தனது வீட்டிற்கு விஷால் ஜரேகர் அழைத்து வந்தார். ஹெலிகாப்டரில் தாய் தந்தையுடன் வந்திறங்கிய குழந்தை ராஜலட்சுமியை காண கிராம மக்கள் ஏராளமானோர் திரண்டனர். நெல்லையில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லையில் 2வது நாளாக நேற்று சமாதானபுரம், நெல்லை சந்திப்பு, வண்ணாரப்பேட்டை, தச்சநல்லூர், கொக்கிரகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டபடி பயணம் மேற்கொண்டனர். இந்நிலையில் வங்கக்கடலில் அந்தமான் மற்றும் அதனையொட்டிய பகுதியில் இன்று மேலடுக்கு சுழற்சி உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தெற்கு அந்தமான் மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழ் திரையுலகில் இசைஞானி இளையராஜாவின்